எஜமான் இயக்குனர் ஆர்.வி. உதயகுமார் அவர்களை பேச அழைக்கிறோம். மெயின் மெயின் பேச்சாளர் அவர் அவர் பேசலையா? சரி, இது என்னை விட பெரிய ஆள் நீ, அதனால முன்ன கடைசியா கூப்பிடுவாங்க. நான் சின்ன பையனாவே இருந்துட்டு போறேன். இவரு இது ரொம்ப 4 மணி நேரத்துல வேகமா ஓட்டு வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு கலந்துட்டு, அதை விட பெரிய விஷயம், நான் வந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து வர்றேன். இப்போ வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? சந்து சந்தா விட்டு நகரவே மாட்டேங்குது. இவர் ஸ்பீட்ல வந்தாரு, நான் லோயஸ்ட் ஸ்பீட்ல வர்றேன். வண்டிக்கு நகரவே மாட்டேங்குது, அவ்வளவு டிராபிக். நாங்க பட்ட கஷ்டத்தை விடவா நீங்க பட்டீங்க? நாங்க இவனை இடிச்சிருவோமா அவனை இடிச்சிருவோமா, கரெக்டா ஒரு கேப் வந்ததுன்னா அப்பா அப்படின்னு பார்த்தா நடுவில் ஒரு ஸ்கூட்டர்காரன் வந்து அப்படின்னு எனக்கு அவன் இப்படி போறானா இப்படி போறானான்னு. நம்ம டிரைவர் வண்டி ஓட்டினா கூட நம்ம உட்காந்துட்டு, "ஏய் ஏன்டா இப்படி அப்படி இப்படி சார் கொஞ்சம் சும்மா இருங்க சார், அவன் ஏதோ ஒரு பக்கம் போவான்." அப்போ அவன் ஏதோ ஒரு சைடில் போன கடைசியில் தான் நம்மளுக்கு ஒரு வழி கிடைக்கும். இந்த ஸ்கூட்டர்காரனுக்கு பண்ணுற டார்ச்சர் இருக்கு பாருங்க, மோட்டார் சைக்கிள்காரங்க டார்ச்சரு, கார் வரவே முடியாது. உண்மையிலுமே தயவு பண்ணி நம்ம அரசாங்கத்துக்கு நான் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். பெரிய பெரிய ரோடுகளா இருக்கு பாருங்க, அந்த இடத்துல எல்லாம் இந்த ஸ்கூட்டர்காரங்களுக்கு மோட்டார் சைக்கிள்காரங்களுக்கு ஒரு தனி பாதை சார். ஒரு மோட்டார் சைக்கிள் தான் போகணும். அந்த மாதிரி எல்லா நாடுகள்லையும் அப்படி இருக்கு. அந்த மாதிரி பண்ணிட்டாவே பெரும் தொல்லை, பெரும் அபாயத்திலிருந்து நம்ம எல்லாருமே தப்பிச்சுக்கலாம். ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு ஒரு சிங்கிள் மோட்டார் சைக்கிள் போகிறதுக்கு ஒரு லேன், அதே மாதிரி ரைட் சைடில் வர்றதுக்கு அந்த ஒரு கார்னரில் ஒரு லேன் போட்டாங்கன்னா, சார் நடந்து போகிறவங்க கூட பாவம் சார். இந்த மோட்டார் சைக்கிள்காரன் பண்ணுற தொல்லை தாங்க முடியல. அதுலேருந்து தப்பிச்சு நான் வந்திருக்கிறேன். ஓகேவா? இல்லை நீங்கள் தான் அதை வச்சு பேசுவீங்களா? அவர் எங்கேருந்து வர்றாரு தெரியுமா? பெருங்குடியிலேருந்து தவழ்ந்து தவழ்ந்து வந்து இப்போ தான் சேர்ந்துருக்கார். எனக்கு முன்னாடியே வந்துட்டார். அவர் பெருங்குடியிலேருந்து வர்றாரு, நான் வந்து செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்லேருந்து நான் வரேன். நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து எல்லாரும் ஒரே டைமில் தான் வந்துக்கிறோம். இந்த டிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணால் அவ்வளவு டிஸ்டன்ஸுக்கு நான் இந்த டிஸ்டன்ஸுக்கு 1 1/4 மணி நேரம் ஆச்சு. அப்படின்னா நாங்களும் தான் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம் இந்த படத்தை வாழ்த்துவதற்காக என்பதை கஷ்டப்படாம இந்த உலகத்தில் எதுவுமே கிடைக்காது. அப்படி கஷ்டப்பட்டு வந்தாதான் ஒருத்தர் வாழ்த்த கூட முடியும். கஷ்டப்படாம எல்லாம் வந்து வாழ்த்த முடியாது. இப்ப சம்பத்ராஜ் சொன்ன மாதிரி அவர் வந்து எவ்வளவு வருஷம் வந்து ஒவ்வொரு காட்சிகள்ல நடிச்சு, ஒவ்வொரு சீன்ல நடிச்சு, அத மத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி, இன்னைக்கு சம்பத்ராஜ்ன்னா எல்லாரும் சம்பத் ராம்ன்னா இப்ப எல்லாரும் மைண்ட்லயும் வர்ற அளவுக்கு அவர் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காருன்னா, அவருடைய உழைப்பு வந்து 1 நாள் 2 நாள் அல்ல. பல படங்கள்ல காசு கூட குடுத்துருக்க மாட்டாங்க. படங்கள்ல கை குடுத்து அனுப்பியிருப்பாங்க. அதுதான் அவருக்கு சம்பளமா இருந்திருக்கு. எனக்கு தெரியும். எவ்வளவு ஏமாற்றங்களை சந்தித்து வருவதுதான் ஒரு வாழ்க்கையிலே வெற்றி. அது பரவால்ல. குடுத்துருப்பாங்க. இல்ல, இல்ல. பொதுவா சொல்றேன். நம்மளுடைய தகுதி என்ன? நம்மளுடைய உழைப்பு என்ன? அதுக்கு தகுந்த மாதிரி ஊதியம் கூட நெறைய பேர். ஏன்னா, என்ன பொறுத்தவரையில நம்ம ஹீரோ அசோக்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10, 12 வருஷமா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு நடிகர். மிகச்சிறந்த ஒரு நடிகர் அவரு. எந்த கேரக்டர குடுத்தாலும் அழகா பண்ணக்கூடிய, படிச்ச நடிப்பை படிச்சுக்கிட்டு வந்தவர் அவரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக்கு. அது எப்ப வரும்னு நான் ஒவ்வொரு தடவையும் நான் வந்து ஒவ்வொரு மேடையிலயும் சொல்றது உண்டு. நிச்சயமா ஹி டிசர்வ்ஸ் எ வெரி பிக் ஹிட். டெஃபினட்டா. யாரோ சொன்னாங்க, இங்க வந்து ஒரு வெற்றிடம் இருக்கு. வெற்றிடம் எல்லாம் இருக்கு, இல்லன்றதெல்லாம் விஷயம். எந்த இடத்துல போனாலும் நம்ம ஒரு வெற்றிடத்த உருவாக்கி அதுல நம்ம வந்துரணும்.
வெற்றிடமே இருக்கக்கூடாது. வெற்றிடம்ன்றதெல்லாம் சும்மா அது போலித்தனமான வார்த்தை அதெல்லாம். எல்லாரும் இருக்கணும். எல்லாரும் நடிகர்களாகணும். எல்லாரும் ஏன்னா அப்படின்னு பார்த்தா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து நான் வந்து ஜெமினி ஒரு படம் சந்திரலேகால ஒரு சீன்ல ஒரு சிப்பாயா நின்னுட்டுருப்பார். ஒரு சீன்ல சிப்பாயா நின்னுட்டுருப்பாரு. அதுக்கு வந்து 2 அணாவோ, 4 அணாவோ சம்பளம் வாங்கியிருக்காரு. அந்த சம்பளத்த வந்து அவரு மிக பெருமையா உயர்வான ஒரு சம்பளமா நெனச்சுருக்காரு. அதே பானுமதி அம்மா உள்ள நடிச்சுட்டு இருக்கும்போது, அவரு ஏவிஎம் சுவர தாண்டி இல்ல ஏவிஎம்ன்ற இந்த ஜெமினி வாசல்ல அந்த சுவர எ எம்பி எம்பி பார்ப்பாராம். அங்க பார்த்துட்டு, நான் பானுமதி அம்மாவ பார்த்துட்டேன் அப்படின்னு கை தட்டியிருக்கிறாரு. ஸோ அவங்கெல்லாம் படாத கஷ்டமா? நடிகர்கள் இல்ல. எல்லாருமே கஷ்டப்பட்டா தான் முன்னேற முடியும். அதில் வந்து எந்த விதத்திலும் பேதம் நம்மலாம் வந்து உதயகுமார் பெரிய டைரக்டர் ஆயிட்டாரு. பேரரசு பெரிய டைரக்டர் ஆயிட்டாருன்னு நாங்க பட்ட வந்த இடத்துல நம்ம கஷ்டத்தையே சொல்லிட்டு இருக்க வேண்டாம்னு தான் கொஞ்சம் ஜாலியா பேசுறது. நம்ம கஷ்டத்தையெல்லாம் அவுத்து விட்டோம்னா போகும்போது எல்லாரும் கண்ணுல கண்ணீரோட வெளிய போகும். சோகமாயிரும். ரொம்ப சோகமெல்லாம் இருக்கு. எங்கூட வந்த ஒரு 10 இயக்குனர்கள் திரைப்படக் கல்லூரியில 10 பேர்ல 9 பேரும் இயக்குனரே ஆகல. அவங்க எல்லாம் என்னுடைய நெருங்கிய நண்பர்கள். என்ன விட அறிவாளிகள். ஸோ அறிவு, திறமை இதோட சேர்த்து நெறைய நமக்கு என்ன வேணும்? அதிர்ஷ்டமும் வேணும். எல்லா இடத்துலயும் அதிர்ஷ்டம் தான் பேசு. கட்டை நல்லா இருக்கணும். நமக்கு கேரக்டர் நல்லா இருக்கோ இல்லையோ, படத்துல ஒரு கேரக்டர் நல்லா இருக்கோ இல்லையோ, இந்த படம் ஆரம்பிச்ச டைமு, அந்த தயாரிப்பாளர் பழனிசாமியோட கட்டம் நல்லா இருக்கணும். இந்த ஹீரோவோட கட்டம், பழனிசாமியோட கட்டத்துக்கு மேட்சிங்கா இருக்கணும். டைரக்டரோட கட்டம், இவங்க 2 பேத்தையும் கெடுக்காத ஒரு கட்டமா இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு நல்ல கட்டத்துக்கு உங்கள கொண்டு போகும் என்பது உண்மை. இது எல்லாரும் தான் படம் எடுக்குறாங்க. இப்பதான் சொல்லிட்டு இருந்தாரு. ஏகப்பட்ட படம் எடுக்குறாங்க. ஒரு சில படத்த உட்காந்து பார்க்க கூட முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். அதனால தயாரிப்பாளர்கள் தான் எங்க ஒருத்தன் சத்தம் போட்டு போனான் நம்ம தம்பி. ராஜா. டேய் தயாரிப்பாளர்கள் தான் பெரிய ஆளுங்க. அதெல்லாம் சந்தேகமே இல்ல. முதல் ஆளுக தயாரிப்பாளர்கள் தான். ஆனா, சினிமா நெறைய தப்பான சினிமா எடுக்கிறதும் தயாரிப்பாளர்கள் தான். ஒருத்தன் உட்கார்ந்து படம் பார்க்குற மாதிரி எடுக்கணும்ல. ஒரு நல்ல கதைய கேட்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளரா இருக்கணும். ஒரு நல்ல கன்டென்ட்ட படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் தான் தோத்து போயிட்டா வருத்தப்படணுமே தவிர, ஒரு 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 ஆளு கூட உட்கார்ந்து படம் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு படத்த எடுக்கிற தயாரிப்பாளர்கள என்ன பண்ணலாம் சொல்லு? நீ வா, சொல்லு. சும்மா சும்மா இயக்குனரையும் சேர்த்து தான் சொல்றேன். நல்ல கன்டென்ட்ட கேட்டு, நல்ல கன்டென்ட்ட நல்லா எடுக்கக்கூடிய இயக்குனர்கிட்ட குடுக்கணும் நீ. அப்பதான் நீ சிறந்த தயாரிப்பாளர். நீ ஆமா. ஏன் நீ செய்யல? செய்யி. இப்ப எத்தன பாரு எங்க சங்கத்துக்கு வா. கிட்டத்தட்ட 3000 டைரக்டர் இருக்காங்க. வா, கேளு. நீ ஒரு தயாரிப்பாளராவது வந்து டைரக்டர் அசோசியேஷன்ல உட்கார்ந்து, எனக்கு டைரக்டருக்கு வேணுங்க நல்ல டைரக்டரு. நல்ல கதை வேணும். யாரோ ஒரு தயாரிப்பாளர் கேட்டிருக்கீங்களாய்யா? நீ கேட்டிருக்கியா? அதெல்லாம் என்ன புது ஆளுங்களுக்கு நீ பெரிய முதல்ல நீ நல்ல ஆளா உருவாகுயா. அதுக்கப்புறம் நீங்க புது டைரக்டருக்கு தான் இங்க இருக்கிறோம். எல்லா அசிஸ்டன்ட்களையும் சேர்த்து தான் சொல்றேன். இயக்குனர் ஏன் புது டைரக்டர்? ஏன் பழைய என்ன வச்சு நீ படம் பண்ண கூடாதா? ஏன் எனக்கு படம் பண்ண தெரியாதா? வா நீ. ஏன் நான் படம் பண்ண மாட்டேனா? நீ ஒரு ஒரு ரூ. 1,00,00,000 எடுத்துட்டு வா. நான் ரூ. 1,00,00,000க்குள்ள எவ்வளவு நாள்ல படம் எடுக்கணும்னு சொல்லு. நான் ஒரு கதைய சொல்றேன். அத எடுத்து தர்றேன். வா. உனக்கு பயம். நீ வந்து அடுத்தவன மிரட்டி, நீ பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கு ஒரு படத்த எடுக்கணும்னு நெனைப்ப. அதல்ல. உன் படத்தனுடைய அதாவது ஒரு அந்த கன்டென்ட்டும், அந்த படத்த எடுக்கக்கூடிய விதமும், அந்த படத்த பார்த்த உடனே மக்கள் பாராட்டுற இந்த விதமும் பார்த்து உனக்கு பேர் வரணுமே தவிர, இருக்கிறவங்களெல்லாம் அடிமைகள் மாதிரி நடத்தி நானும் தான் ஒரு படம் நான் சொன்னபடி எடு அப்படின்றது அல்ல படம். அதே மாதிரி டைரக்டருக்கும். டைரக்டர் ஒரு சிறந்த கதைய எடுத்து ஒரு நல்ல டைரக்டர் கிட்ட போய் ஒரு நல்ல கதைய கேளு. இல்ல ஒரு நல்ல கன்டென்ட் எடுத்து ஒரு நல்ல இந்த கன்டென்ட் இந்த டைரக்டர் பண்ணா நல்லா இருக்கும்னு எத்தனையோ பேர் டைரக்டர் இருக்காங்க இல்லையா? நீங்க பல படம் பார்த்துருக்கீங்கல்ல. எந்த படத்துல எந்த டைரக்டர் எந்த மாதிரியான கதைய சிறப்பா பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டைரக்டர தேடி வந்து புடி.
நிறைய டைரக்டருக்கு வேலை இல்லாமல் இருக்காங்க. நல்ல டைரக்டருக்கு என்னையும் சேர்த்து. சும்மா எல்லாம் பேசக்கூடாது. சும்மா நீ புது புது டைரக்டரை வச்சுட்டு அவனுக்கும் டைரக்ஷன் தெரிய மாட்டேங்குது, உனக்கும் கதை செலக்ட் பண்ண தெரிய மாட்டேங்குது. அப்புறம் வந்து ஏதோ நடிக்க சொல்லு, அப்புறம் இவனுக்கு சரியா படம் எடுக்க மாட்டேன்ற கம்ப்ளைண்ட் வேற கொண்டு வந்து கொடுப்பீங்க டைரக்டர் அசோசியேஷன். ஐயோ, முதல்ல அந்த டைரக்டர் மெம்பரே இல்லைப்பா, நான் எப்படி கம்ப்ளைண்ட் எடுக்கிறது? புரியுதா உங்களுக்கு? அதனால தான் சொன்னேன், நான் உன்னை கம்ப்ளைண்ட் டைரக்டர் அசோசியேஷனில் மெம்பர் ஆகிடு. நாளைக்கு உன் ப்ரொடியூசருக்கு உனக்கு பிரச்சனை வந்தேன்னா நான் தான் காப்பாற்ற வேண்டியதாக இருக்கு. புரியுதா? நான் கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிறேன். அதான் மஞ்சு விரட்டு வந்து நான் வரும்போதே தம்பி அசோக் அவர்களுடைய ஃபோனில் நான் பார்த்துட்டேன். நான் கொஞ்சம் இதுக்கு லேட்டாக வந்தேன், அதனால் என்னை மன்னிச்சிருங்க. அவர் 2 நாளாக என்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. எங்கள் நம்பி, எங்கள் நம்பி 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 ஆண்டவர். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் சார்பாக இந்த வடமஞ்சு விரட்டு தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் ஹீரோவுக்கும் பொன்னாடை பொருத்துறோம். அது போத்துலன்றா நான் பேசிடுறேன். பொன்னாடை போத்தா கதையை முடிஞ்சதுன்னு அர்த்தம். இந்த பொன்னாடை போத்துறதே நிறுத்தணும், போரடி. ஆமாம். ம். எங்கள் சங்கத்தில் தான் இந்த மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் பொன்னாடை போத்துருவோம். ஏன்னா அடுத்தது அவன் திருப்பி ஜெயிச்சு வருவானான்றது தெரியாது, முதல்லயே போட்டுருணும். உலகத்தில் எவ்வளவு சிரமங்கள் இருக்கு பாருங்க. அத்தனை சிரமங்களை தாண்டி ஒரு தயாரிப்பாளர் வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் ஒரு படம் எடுத்தேன், ராஜகுமாரன் ஒரு படம். நீங்கள் அதான் பார்த்தீங்களா இல்லையா? தானே ஆடி வரட்டும் மயிலக்காலே தேடி விரட்டி கொடியை கட்டட்டும் சூரன் அப்படின்னு ஒரு பாட்டு கூட எழுதிட்டு, அந்த அந்த மஞ்சு விரட்டு தான். மஞ்சு விரட்டை வச்சே ஒரு ஒரு சீக்வன்ஸு, அதை தொடர்ந்து ஒரு பாட்டு பிரபு சார். அந்த மாடுகளை வச்சு நம்ம படம் எடுக்க எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? ஒரு ஷாட் எடுக்க முடியாது. நம்ம இங்கே வைப்போம், மாடு எங்கேயோ போய் நிற்கும். மாடு இங்கே வந்து எங்கள் ஃபேஸை காட்டுன்னா சொல்ல முடியும்? க்ளோஸ்அப் வைக்கிற மாடுன்னு நீ சொல்லி மாடுகிட்ட போய் முட்டி தள்ளி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடும். ஸோ அந்த மாடு அது மனுஷனுக்கும் மாட்டுக்கும் அந்த கான்டாக்ட் வரும்போது நம்ம எப்படியாவது கேமராவில் பிடிக்கணும். அந்த மாட்டை அது பழக்கின மாடாக இருந்தால் கூட கஷ்டம் சார். அது ஒரு வேகம் வரும்போது எதுக்கால ஹீரோ அசோக் பாவம் மெதுவாக இடிக்கலான்னெல்லாம் இடிக்காது, அடித்து தூக்கி காலி பண்ணிட்டு போயிடும். அந்த மாதிரி தான் நிறைய அந்த மாதிரி படம். இந்த மாதிரியான இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை எளிதில் நம்ம படமாக்குவது கஷ்டம். அது மாதிரி முதல் படத்துலேயே நிறைய டைம் எடுத்துக்கிட்டு, ஆனால் அதுக்கு பொருட்செலவு கூட ஆகும். அது 1 நாள் 2 நாள் எடுக்க முடியாது. அந்த ப்ராப்பர் ஷாட் வரலைன்னா அது தூக்கம் வராது டைரக்டருக்கு. அப்படி எடுத்தால் தாண்டா மஞ்சு விரட்டு நல்லாயிருக்கும். அந்த ஷாட் வரலைன்னா நல்லாயிருக்கும். இவன் பார்த்துருப்பான் சின்ன வயசுலேருந்து இல்லையா? அந்த மஞ்சு விரட்டு எப்படின்னா, அது ஒரு இடத்துல நம்ம கேமராவே வைக்க முடியாது சார் அந்த ஃபீல்டில். அதுதான் மேட்டர். அங்கே வச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த எல்லாம் ஒரிஜினல் ஷாட்ஸாக இருக்குது. ஸோ அதுக்கு உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய அது அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். கஷ்டமான விஷயத்தை ஒரு முதல் படத்திலேயே முயற்சி பண்ணி அழகர் பிக்சர்ஸ், நல்ல பேர் டைட்டில் அழகர் பிக்சர்ஸ். வாழ்த்துக்கள் பழனிசாமி. உங்களுக்கும் உங்கள் குழுவினருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ சொன்னாங்க, தேட்டரில் வந்து தேட்டருக்காரங்க போய் சிஎம் உட்காருங்க, தேட்டருக்காரங்க போய் சிஎம்மை பார்க்குறாங்க, டைரக்டருக்கு போய் சிஎம்மை பார்க்குறாங்க, தயாரிப்பாளர்கள் பார்க்குறாங்க. எல்லாம் பார்க்குறது சரி. நான் நம்ம சிஎம் கிட்ட எதிர்பார்க்கிறது என்னென்னா, இன்றைக்கி திரைத்துறை, தமிழ் திரைத்துறை தான் மிகவும் காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. மற்ற எல்லா திரைத்துறையும் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் கூட நல்லா இருக்கு. இது ஏன் காப்பாற்றப்பட வேண்டிய இடத்துல இருக்குது அப்படின்னா, இதுக்கு காரணம்னு பார்த்தா எல்லா துறைகளுமே காரணம். எந்த துறையுமே இன்னொரு துறையோட கோஆர்டினேஷனில் இல்லைன்றது தான் உண்மை.
பொதுவா ஆந்திராவுல ஒரு ஒரு ஹீரோ படம் நடிக்கிறாருன்னா, அந்த படத்துக்கு ஒரு கதைய ரெடி பண்றாங்க. அது இவ்வளவு பட்ஜெட் ஆகுன்றாங்க. உடனே ஹீரோ கிட்ட பேசுறாங்க. ஹீரோ சார் இவ்வளவு ரூ. 500,00,00,000 ஆகும். 400,00,00,000 ஆகும்னு பெரிய ஹீரோ கிட்ட சொல்லும்போது, "அப்படியா? சரி நீங்க முதல்ல படத்த எடுங்க. எனக்கு ஒரு ரூ. 1,00,00,000 சம்பளம் குடுங்க. படத்த ரிலீஸ் பண்ணுங்க. வர்றதுல எனக்கு பங்கு குடுங்க." அப்படின்னு போயிர்றாங்க. கன்னடத்திலயும் சரி, தெலுங்குலயும் சரி. அவங்க பெரிய பெரிய படங்கள் எடுக்குறாங்க. லாஸ் வந்தா ஹீரோவுக்கும் போகுது. எல்லாத்துக்குமே லாஸ் பிரிஞ்சுக்குது. இப்போ நம்ம ஹீரோக்கள் சொன்னாவும் கேட்க மாட்றாங்க. பெரிய ஹீரோக்கள். நம்ம டைரக்டர்கள கரெக்ட்டா பிளான் பண்ணி படம் எடுங்கடான்னா, அதுக்கு நம்ம ஆளுங்க செட் ஆக மாட்டேன்றாங்க. பிளான் பண்ணி படம் எடுக்கிற உதயகுமார், பேரரசுக்கு படமும் குடுக்க மாட்றாங்க. பின்னாடி உட்காந்துட்டு தயாரிப்பாளர்கள் தான் நம்பர் 1 தயாரிப்பாளர் தான் நம்பர் 1ன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க இல்லன்னா சொன்னோம். நீங்க தான் நம்பர் 1. தயாரிப்பாளர் அதான் சொல்றேன். நான் என்னையும் சொல்றேன். தயாரிப்பாளர் தான் நம்பர் 1. படத்த உருவாக்குறதுலயும் சரி, படத்த சொதப்புறதுலயும் சரி. அதுல எது எது நம்ம எந்த தயாரிப்பாளரா இருக்க விரும்புறோன்றது தான் நமக்கு முக்கியம். அதனால அரசாங்கத்துக்கு நான் என்ன சொல்றேன்னா, தியேட்டர்காரங்க போயி எனக்கு ரூ. 250 டிக்கெட்ட ரூ. 350 மாத்துங்கன்னு கேட்பான். இயக்குனர்கள் சங்கத்திலிருந்து போயி எங்களுடைய கிரியேட்டர்களுக்கு ஒரு உத்தரவாதத்த குடுங்க அப்படின்னு கேட்போம். எழுத்தாளர்களுக்கு போயி, எழுத்தாளர்களுக்கு உண்டான இது கரெக்ட்டா வரமாட்டேங்குது. எங்களுக்கு அதெல்லாம் அனுசரணையா பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு செயல் திட்டம் குடுங்கன்னு கேட்போம். அதே மாதிரி நடிகர் சங்கத்தில போய், எங்க நடிகர்கள் வாங்குற சம்பளத்த நாங்க குறைச்சுக்கவே மாட்டோம். அது ஏங்க நடிகர்கள்கிட்ட மட்டும் சண்டை போடுறாங்க? அதுக்கு அதுக்கு நீங்க குரல் குடுக்கணும்னு கேட்பாங்க. ஆக மொத்தம் இருக்கிற குழப்பம் வேண்டான்னு, நம்ம திரையுலகத்தினர் முதல்ல போய் எல்லாரும் நம்மளுடைய மனுவ குடுத்தோம்னா, அவர் மென்டல் ஆயிடுவார். அதனால தான் நாங்க இயக்குனர் சங்கத்தின் சார்பாக போயி, எந்த கோரிக்கையும் இல்லை. நீங்க நல்லபடியாக ஒரு நல்லாட்சியை தர வேண்டும். அதற்கு நாங்கள் மனப்பூர்வமாக எல்லாரும் ஒத்துழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அப்படி திரையுலகத்திற்கு அடுத்தது என்ன நல்லது செய்யலாம்? அது அவர் ஆர்வமா இருக்கிறார். நல்லது செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா, அதில அனைத்து துறையினரையும் அழைத்து, அமர வைத்து, ஒன்றாக அமர வைத்து, எந்தெந்த துறை எப்படி எப்படி செயல்பட்டால் சினிமா துறைக்கு நன்மை பயக்கும் என்பதை தயவு செய்து அது எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து, நம்ம சின்ன படங்களுக்கெல்லாம் நம்ம ரூ. 70 ரூ. 80க்கு டிக்கெட் வாங்கிட்டு தான் பாம்பேலயே ஓட்டுறானுங்க. பாம்பேல ஒரு சாரார் படம் ரூ. 300 கலெக்ஷன் டிக்கெட் ரேட்டு. இன்னொரு சாரார் படம், அதாவது சின்ன பட்ஜெட்ல எடுக்கிற படங்களுக்கெல்லாம் ரூ. 70லிருந்து ரூ. 80 தான் மல்டிப்ளெக்ஸ்லயே தியேட்டர் ரேட். அப்போ அதுக்கு கூட்டம் வருது. ஆக நெறைய விஷயத்த அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. சின்ன படங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. சின்ன படங்களை பார்க்க நெறைய பேர் வருவாங்க. டிக்கெட் ரேட் நம்ம ரூ. 1000 ரூ. 300ன்னா ஒரு குடும்பம் போகும்போது ரூ. 2000 ஆயிருது. ரூ. 70ன்னா ஒரு குடும்பம் ரூ. 250க்குள்ள 4 பேர் போய் படம் பார்த்துடலாம். ஆக இது எல்லாம் மனதில் வைத்து, திரைத்துறையினர் அனைவரையும் அழைத்து பேசி ஒரு நல்ல தீர்வை அரசாங்கம் உருவாக்கும் என்று நம்பலாம். நிச்சயமாக நம்பலாம். மஞ்சு விரட்டு திரைப்படம். இசை யாருப்பா? நல்லா இருந்தது. பேக்கிரவுண்ட் மியூசிக் பியூட்டிஃபுல்லா இருந்தது. அது மிரட்டலா இருந்தது. நல்லா இருக்கு. சூப்பர். வாழ்த்துகள், வாழ்த்துகள். இந்த ஹீரோயின் ரொம்ப அழகா பேசுனாங்க. நல்லா துருதுருன்னு பண்ணியிருக்கீங்க நீங்க. சூப்பர், சூப்பர். நல்லா முதல் படமா? முதல் படத்திலேயே ரொம்ப மிக பிரமாதமா இருந்தது. அந்த கதாபாத்திரத்தை அப்படியே கரெக்ட்டா அந்த கிராமிய பெண்ணுக்கு உண்டான அந்த சிலுங்களும், அந்த துடுக்குத்தனமும் நல்லா இருந்தது. அதே மாதிரி உங்க ஹீரோவ விட்டே குடுக்கல. ஹீரோ நல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. வாழ்த்துக்கள். அசோக். ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணும்போது, எனி கோ ஆர்டிஸ்ட் கேன் பிகம் எ குட் ஆர்டிஸ்ட். நல்ல கலைஞர்களோடு பணியாற்றும்போது, எந்த புதுமுகமும் மிகச்சிறந்த முகமாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆக ஒளிப்பதிவு கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. கேமராமேன் நீங்க. பிரமாதம். ஒரே லவ்லி, லவ்லி. என்ன பட்ஜெட் ஆயிருக்கும்?
வெளியில சொல்ல முடியாதோ? வெளியில சொல்றது ஒரு இப்படித்தான் சினிமா. ம். எந்த பட்ஜெட்டாக இருந்தாலும் இந்த பெரிய பிரம்மாண்டமான பட்ஜெட் படம்